வணக்கங்க. என் பேரு மலர்கண்ணன். நான் கவுந்தப்பாடி பகுதியை சேர்ந்தவன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கினேன். ஆல்ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஏரியால வந்து ஒரு 1 1/4 ஏக்கர் இருக்குது. இது வந்து ஒரு 3 ஏக்கரா நான் புதுசா வாங்கினேன். ஆள்காரங்க வச்சு தான் நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜெராக்ஸ் ஃபீல்டுல இருக்கேன். இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னா, டவுன் ஏரியால இருக்கு. டவுன்ல இருந்துட்டு நான் இந்த கடையை கொஞ்சம் ஆளை வச்சு மெயின்டெயின் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குது. ஒவ்வொரு ட்ரிப்பா வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்திட்டு இருக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. அதனால இதை எப்படி மெயின்டெயின் பண்றதுன்னு யோசிக்கும் போது கோயம்புத்தூர் கொடிசிய எக்ஸ்போ போயிருந்தபோது இங்க சிவசங்கர்ங்கிறவரை நான் மீட் பண்ணேன். அவரு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வால்வு சொல்லியிருந்தாரு. எப்படி இது சாத்தியமாகுமான்னு தெரியல எனக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆட்டோமேட்டிக் கேட் வால்வு வந்து மாத்துற மாதிரி ஐடியா சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது போய் நம்மளுக்கு சக்சஸ் பண்ணா நல்லா இருக்குமான்னு இருக்குது அப்படின்ட்டு இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் தான். ஒரு யூனிட்ல உங்களுக்கு 6 வால்வு இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. அது வந்து ஒரு 2 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு வால்வு ஆட்டோமேட்டிக்கா மாறி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிராப் பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டு முடிஞ்சு 2வது வெட்டு முடிஞ்சு 3வது கிராப்பு. கரும்போட குரோத் மேனுவலா பண்ணோட ட்ரிப்ல போகும்போது நல்லா அருமையா இருக்கு. கடையில இருந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி மாத்திக்கலாம். இது கூட்டு கிணறு தான். அப்ப ஏன்னா டேர்முக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடம் வந்து ஆன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறி மாறி போற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வாழையை விட இது கரும்பு நல்லா ஈல்டு நல்லா கிடைக்குது. பிரச்சனை இல்லை. மெயினா எனக்கு ஆல் ரீசன் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா கூட நல்லா உடனே மெசேஜ் தெரிஞ்சிருது. மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. இப்போ நம்ம மேனுவலாக போகும்போது மறுபடியும் ஆன் பண்ணணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. இது நம்ம எந்த எந்த ஊருக்கு போனாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஈரோடு, கோயம்புத்தூர் எங்கே வேணாலும் ஆப்ரேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறத ரன்னிங்கில் இருக்கா இல்லையா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. எந்த வால்வுக்கு போயிட்டு இருக்குன்னு பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்க முடியுது. ஓரளவு கொஞ்சம் ஃபால்ட்டான மாதிரி ஆயிடுச்சு. கடையில் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க சர்வீஸ் யூனிட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு அந்த அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாளே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பயிரில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாத நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு மேக்ஸிமம் எடுத்துடுறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா அப்போ திரும்ப அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு உடனே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. வாட்ஸ்அப் குரூப் சர்வீஸ் குரூப்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டோம்னாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடனே நம்மளுக்கு கால் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. சர்வீஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா உடனே அந்த ஹெட்டு வந்து இந்த சிவசங்கர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுறாரு நம்மளுக்கு. அதுவும் ரொம்ப பாராட்டத்தக்கது அது. நான் மற்ற விஷயம் நிறைய சஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அருமையாக பண்ணிக்கல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற இரிகேஷனோட இது ஓரளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது. வணக்கம், ரொம்ப நன்றி.